அனைவருக்கும் வணக்கங்க. நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற மிஷினுங்க முட்டை குஞ்சு பொரிக்க மிஷினுங்க. இந்த மிஷினில் 300 முட்டை வச்சு குஞ்சு பொரிச்சிக்கலாங்க. இந்த மிஷினுடைய ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி நம்ம தம்பி இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. தம்பி, இந்த மிஷின் வந்து என்ன ஆட்டோமேட்டிக்குங்களா இல்லை மேனுவலாக ஆப்ரேட் பண்ணணுங்களா? இல்லை, ஆட்டோமேட்டிக் தாங்க. உங்களுக்கு எந்த வேலையுமே கிடையாது. முட்டை உள்ள லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 21 நாளைக்கு நீங்க எதுவுமே தொண்ணூறுன்னு அவசியம் இல்லை. தண்ணியும் வந்து மேல வந்து பேரல் இருக்கு, அதை ஊத்திட்டீங்கன்னா அது கீழே ஃப்ளோட் வால்வ் இருக்கு. ஓகேங்க. அது வேணுங்கிறப்ப அதே தண்ணி எடுத்துக்கும். ஓ சரி சரிங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, இதை ஓபன் பண்ணி காட்ட முடியுங்களா? பண்ணிக்கலாம். சரிவா? இதுல இப்ப முட்டை வச்சிருப்பீங்களாட்டுறதுங்க? ஆமாங்க. இது எத்தனை நாள் ஆகுதுங்கன்னு? இது வந்து இப்போ 15 நாள் ஆச்சுங்க. 15 நாள் ஆயிடுச்சு. ஓகே. இதுல வந்து 100 முட்டை இருக்கு. 100 முட்டை நான் அவ்வளவுதான் வச்சிருக்கேன். இது 2 ட்ரே தான் வச்சிருக்கேன். இதுல இன்னும் நீங்க ஒரு 100 முட்டை சேர்த்து வைக்கலாம். இது கீழ இருக்கிறது வந்து தண்ணிங்களா? தண்ணி. ஓ, இது நீராவி மாதிரி வந்துட்டு இருக்குது. அது என்ன தம்பி? அது வந்து மிஷின் வந்து உள்ளார நீராவி பண்ணி விடுது, அது ஈரப்பதத்துக்காக. ஆமாங்க. ஆனா முட்டைக்கு வந்து ஈரப்பதம் தான் பொரிக்கும். அதுக்காக. சூப்பர். இது ஆட்டோமேட்டிக்கா தண்ணி குறைஞ்சா இந்த ஃப்ளோட் வால்வுல வந்துக்கும், ஆஃப் ஆயிக்கும். ஆமாங்க. ஈரப்பதம் குறைஞ்சிச்சுன்னா மீட்டர் இருக்கு மேல. இந்த மீட்டர்ல வந்து அந்த மீட்டர்ல வந்து ஈரப்பதத்தை காமிக்கும். இந்த மீட்டருங்க. ஓ, மீட்டர் வந்து குறைஞ்சிச்சுன்னா அது எத்தனை ஈரப்பதம் இருக்கணும்? அதுல நம்பரை அது 55 இருக்கணுங்க. திறந்ததுனால குறைஞ்சிருச்சு. ஓ சரி சரி. நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சோம்னா டக்குன்னு வந்து அது 55 வந்து இது ஆஃப் ஆயிரும். ஓ, இது 38ன்னு இருக்கிறது பக்கத்துல அது எதுங்க? அது டெம்பரேச்சர் தாங்க. ஓ, அது டெம்பரேச்சர். அது எவ்வளவு இருக்கணும் எப்பவுமே மெயின்டைன் ஆகும்? 37.7 இருக்கணும். இந்த பக்கம் இருக்கு பாருங்க, இதான் வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோல். இது வந்து ஹியூமிடிட்டி கண்ட்ரோல். ஓ, ஹியூமிடிட்டினா ஈரப்பதம். ஓ சரிங்க. மேல இது லைட் எல்லாம் பச்சை லைட் இதெல்லாம் இருக்குங்க. பச்சை லைட், கிரீன் லைட் வந்து ஃபேன் ஓடிச்சுனா லைட் எரியுங்க. ஓகே. yellow வந்து மோட்டர் ரன் ஆச்சுனா எல்லா லைட் எரியும். ரெட் லைட் வந்து ஹியூமிடிட்டி கம்மியாச்சுன்னா உங்களுக்கு தெரியும். எரியும். ஹியூமிடிட்டி கரெக்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரெட் லைட் வந்து ஆஃப் ஆயிடும். இது சென்சார் தான். இப்போ ஏதாவது பிரச்சனைனா மேல லைட் வெடிச்சு மோட்டர் போட்டனா yellow கலர் லைட் வந்து எரியும். ஓ சரி சரிங்க. இந்த மோட்டர் எதுக்காக? மோட்டர் வந்து முட்டை ரொட்டேட்டிங். நீங்க போட்டு காமிங்க. இந்த மோட்டர் போட்டா முட்டையெல்லாம் நெவுறுதுங்க. ரொட்டேட் ஆயிடுது. ரைட், சூப்பர். எல்லா ட்ரேவுமே ரொட்டேட் ஆகுது. இந்த முட்டையில ஒண்ணு மார்க் பண்ணிருக்கோம். நல்லா வருது முட்டை அந்த அளவுக்கு. ஆமா நல்லாவே வந்து ஃபுல்லாவே ரொட்டேட் ஆகும். இந்த அளவுக்கு ரொட்டேட் ஆகும். இது எவ்வளவு நேரத்துக்கு ஒரு தாட்டி ரொட்டேட் ஆகுங்க? 3 மணி நேரத்துக்கு ஒருக்கா 1 மினிட் தான் ரொட்டேட் ஆகும். 3 மணி நேரத்துக்கு ஒரு தாட்டி. தம்பி, இது ஒரு மொத்தம் எத்தனை நாள் இது ஒர்க்கில் இருக்கணுங்க குஞ்சு பொரிக்கிறதுக்கு? 21 நாள் இருக்கும். 21 நாள் இல்லை, கரண்ட் எவ்வளோ தேவைப்படும் இந்த 300 முட்டை பொரிக்க திறன் உள்ள இந்த மிஷினுக்கு? உங்களுக்கு வந்து ஒரு மாசத்துக்கே வந்து ஒரு 300 தான் உங்களுக்கு செலவே ஆகும். கரண்ட் பில்லே உங்களுக்கு அவ்வளோதான் வரும். ஓகே. அதுக்கு மேலே வராது. அது ஏன்னா இந்த பல்பெல்லாம் கொஞ்சம் எரியறதுனால கொஞ்சம் 300 ரூபா வரையும் வரலாம். இது எத்தனை வாட்ஸ் பல்பு கண்ணு இருக்கிறது உள்ளாரீங்க? இது எல்லா வாட்ஸ் கலந்துருக்குங்க. 60, 40, 20. ஓ, 60, 40. இந்த இது ஃபேன் மாதிரி இருக்குதுங்களா, அது என்னங்க? இது வந்து டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா காற்று வந்து வெளியே தள்ளுங்க. ஓகே. இது வந்து எம்சிபி வந்து உங்களுக்கு இடி இடிக்குது. அப்போலாம் வந்து உள்ள ஃபீஸ் போயிடும். அது ஆகாம வந்து இது வந்து ஆஃப் ஆயிரும். ஓகே. இது வந்து ஃபேன் சுவிட்ச். இப்போ நீங்க வந்து டோர் திறக்கும் போது ஃபேனை ஆஃப் பண்ணிட்டு நீங்க வந்து டோரை திறக்கலாம். அதுதாங்க சுவிட்ச். ஓ சரிங்க. அடுத்தது
இது வந்து மோட்டர் சுவிட்ச். இப்போ வந்து மோட்டர் வந்து ஆட்டோமேட்டிக், கீழே இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக், மேலே தள்ளினீங்கன்னா நம்ம மேனுவலா வந்து அதாவது முட்டை வந்து நெவறதுக்கான மோட்டர். அது நமக்கு வந்து டவுட்டா இருக்குது முட்டை ரொட்டேட் ஆகுதா இல்லையான்னு, மோட்டர் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. இந்த சுவிட்ச் வந்து ஆஃப் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து மேனுவலாவே ரொட்டேட் ஆகும். இதே ஆன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக். ஓகே. இது வந்து டைமர், 3 மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்து முட்டை வந்து ரொட்டேட் பண்றதுக்கு. ஓ சரி சரிங்க. இது வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோலர். 37.7 வந்து லைட் ஆஃப் ஆயிடும். ஓகே. இது வந்து ஹியூமிடிட்டி கண்ட்ரோலர். உங்களுக்கு ஈரப்பதம் கம்மியாச்சுன்னா அதே வந்து ஈரப்பதம் அதிகம் பண்ணிக்கும். சரி. இது ஃபுல்லி வந்து ஆட்டோமேட்டிக் மட்டும்தான். உங்களுக்கு ஒரு தடவை உள்ள முட்டை வச்சிட்டீங்கன்னா நீங்க 21 நாள் குஞ்சு எடுத்துக்கலாம். சூப்பரான இது. தம்பி, இந்த மிஷின் வந்து என்ன விலைக்கு நீங்கள் தயாரிச்சிங்க? உங்களுக்கு மொத்தம் எவ்வளோ ஆச்சு? எவ்வளோனா தருவீங்க? இது வந்து 20,000 நான் கொடுத்துருவேங்க. 20,000 தானுங்களா? ஓ, நான் பார்த்தா கொஞ்சம் விலை எல்லாம் அதிகமாக இருக்குதுங்க. நிறையா பக்கம் நாங்கள் யூடியூப்பில் பார்த்துருக்குறோம், ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறோம். 300 முட்டை வைக்கிற மிஷின் எல்லாமே ஒரு 45,000 50,000 சொல்கிறாங்க. நீங்கள் 20,000ங்கிறது ரொம்ப அருமையான விலை. தம்பி அவர்கள் இந்த 300 முட்டை வைக்கிற மிஷினும் வச்சிருக்கிறாருங்க. இன்னொரு மிஷினு, இந்த மிஷினுங்க 60 முட்டை வைக்கக்கூடிய அளவு உள்ள மிஷினுங்க. இந்த மிஷின் வந்து 7,000 ரூபா அளவில் தந்துக்கிட்டு இருக்கிறாருங்க. விலை வந்து ஃபோனில் நீங்கள் பேசுங்க, கொஞ்சம் அனுசரித்து தருவார். உங்களுக்கு வேணுங்கிறவங்களுக்கு செஞ்சு தந்துடுவாருங்க. தம்பியினுடைய விலாசங்க நாமக்கல் மாவட்டம் பெரியமணலி கிராமம். சங்கீத் தம்பி அவர்களின் ஃபோன் நம்பருங்க 97 55 32 26 61. நீங்கள் வேறு பக்கம் நீங்கள் நம்ம விசாரித்து பாருங்கள். எவ்வளோ எங்கே விசாரித்தாலும் இந்த ரேட்டுக்கு கிடைக்காதுங்க. இது ரொம்ப குறைஞ்ச ரேட்டாக இருக்குது. ஏன்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்கில் இயங்குகிற இதாக வச்சுருக்கிறாருங்க தம்பி. மிக்க நன்றிங்க அனைவருக்கும்.